மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. அடி அபி பயப்படாதுடா, அது ஒண்ணும் பண்ணாது. கடிச்செல்லாம் வைக்காதுடா, ஒன்ன மாதிரி அதுவும் குட்டி பாப்பா தான், அது அப்படிலாம் கடிக்காது. டே அபி இது குருவி இல்லடா, கிளி. ஆமாண்டா அபி, அது குரு குரு தான் பண்ணும், வேற ஒண்ணும் பண்ணாது, உன்னை கடிக்கலாம் செய்யாது, பயப்படாது சரியா? அபி சிவாங்கிறது தான் மாமாவோட பேரு, மாமாவோட பேரு தான் கிளி சொல்லுது. அபி அது நீ கூப்பிடுறது, ஆனா மாமாவா மத்தவங்க எல்லாம் கூப்பிடுற பேரு சிவா. எப்படி தெரியும்? யாராவது மாமாவை இந்த பேரு சொல்லி கூப்பிட்டு இருந்தா தானே உனக்கு தெரியும். சரி இப்ப தெரிஞ்சுக்கோ, மாமாவோட பேரு சிவா. பாப்பாவோட பேரா? பாப்பாவோட பேரு தான் அபி. என்னடா அபி, உன் பேரை கூட மறந்துட்டியா? சும்மா சொன்னியா கள்ளி? கிளியோட பேரு பட்டு. அது அந்த பட்டு மாமாவோட ஃப்ரெண்டு, அதான் மாமா பேரையே சொல்லிட்டு இருக்கு. ஐயோடி அபி, நீயும் மாமாவோட ஃப்ரெண்டு தான்டா. நீ மாமாவோட ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, மாமாவோட பட்டுக்குட்டி, செல்லக்குட்டி, அம்முக்குட்டி, புஜ்ஜு குட்டி, மாமாவோட உயிரே நீ தானடா. மாமாக்கு எல்லாமே நீ தான்டா, உனக்கு அப்புறம் தான் வேற யாரா இருந்தாலும். ஆமாண்டா அபி, பட்டுன்னு இல்ல, இந்த உலகத்துல மத்த எல்லாரையும் விட எனக்கு ஒன்னதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப என்ன? ஏண்டா இதே டைலாக் தானே என்கிட்டயும் சொல்லுவ, இல்ல இதே டைலாக் தானே ஐஷு கிட்டயும் சொல்லியிருப்ப, அது எப்படா ஒரே டைலாக வச்சு எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்க? டேய் குழந்தை கேட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்கிறதுனாலதான் இன்னும் நான் நம்பிக்கிட்டு இருக்கு. டேய் போடா லூசு. ஆமாண்டா அபி, அதுக்கு அந்த சிவான்றதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியாது. அம்மா உனக்கு இந்த பட்டுவை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா அப்ப நீ அதை வீட்டுக்கு போகும்போது கொண்டு போயிடு. என்னது பேபி கூட இருப்பியா? உன் அப்பா உன்னை இங்க கூட்டிட்டு வந்ததே பெருசு, இதுல வேற நீ பேபி கூட இருக்கிறன்னு சொன்னா அப்புறம் அவ்வளவுதான். ஐயோ ஆமா அபி, உன்னை அப்பா இங்க விட்டுட்டெல்லாம் போக மாட்டாரு, இப்ப போகும்போது உன்னை கூட்டிட்டு போயிருவாரு. ஐயோ அபிமான், நான் உன்னை போக சொல்லடா, உன் அப்பா உன்னை இங்க விட்டுட்டு போக மாட்டாருன்னு சொல்றேன். அப்புறம் அவரு கூட்டிட்டு போகும்போது நீ அழக்கூடாதுல்ல, அதுக்காக தான் இப்பவே சொல்றேன். அபி அப்படி சொல்லாதடா, அப்புறம் உன் அப்பாவுக்கு கோவம் வந்துடும். அவர் இங்க உன்னை கூட்டிட்டு வந்ததே பெருசு, அவர் கூப்பிட்டா நீ வீட்டுக்கு போடா. மாமா உனக்கு போன் பண்றேன், நம்ம வீடியோ கால்ல பேசலாம். என்கிட்ட கொடுத்துட்டாளா? போனை என்கிட்ட கொடுக்கலையா அபி?
இந்தா உன் ஃபோன். யாருக்கும் தெரியாம போனை கொடுத்து காதலிக்கு தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அதை காப்பாத்திக்க தெரியணும். இந்தா போனை புடி. மாமா அது வந்து ஐஷு கிட்ட பேசுறதுக்கு. ஐஷு கிட்ட பேசுறதுக்கு என்ன திரும்ப இந்த போனை கொண்டு போய் நான் அவகிட்ட கொடுக்கணும்னு சொல்றியா? என்ன கொரியர்ல பார்க்க சொல்றியா? ஐயோ மாமா, நான் அப்படி சொல்ல மாமா. அது ஏற்கனவே அவன் என் மேல கோவமா இருக்கா, இதுல போனை வேற வாங்கிட்டு வந்துட்டீங்க, அப்புறம் எப்படி நான் அவளை சமாதானம் பண்றது? இப்ப இந்த போன் அவகிட்ட இருந்தா மட்டும் அவ உங்ககிட்ட பேசிடுவாளா? போனை ஒன்னும் நான் வாங்கிட்டு வரல, அவ தான் உங்ககிட்ட கொடுக்க சொன்னான். என்ன சாக்கா? காலில் போட்டு மெட்டியவே கழட்டி கொடுத்துட்டா, போனை கொடுத்ததுக்கு எதுக்குடா இவ்வளவு சாக்கா அவர? டேய், அவ என்ன வேணான்னு முடிவே பண்ணிட்டாளாடா. அது உனக்கு இப்பதான் தெரியுதா? டேய், ஏன்டா அவ என்ன வேண்டாங்கிறா? ஏன் தெரியுமா உன்னை வேண்டாம் வேண்டாங்கிறா? ஏன்டா? ஏன்னா அவளுக்கு நீ வேணண்டா. போடாங்கு. டேய் மாமா, டேய் நான் இங்க எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், இப்ப கூட அதை காதுல வாங்காம அங்க என்னடா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? நீ எல்லாம் எப்பதான்டா திருந்த போற? ஐயோ மாமா, நான் திருந்திட்டேன் மாமா. திருந்தின லட்சணம் தான் நான் வரும்போது நீ படுத்திருந்த போஸ்ட்லயே தெரிஞ்சுதே. முன்னாடி என் கூட இருந்தப்பவாவது உன் அக்கா மட்டும்தான் உன்னை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுவா, நான் உனக்கு உரைக்கிற மாதிரி நான் சொல்லுவேன், அதுலயாவது கொஞ்சம் உருப்படியா இருந்த. ஆனா இங்கதான் சார் என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு யாருமே இல்லையே, எல்லாருமே தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்களே. இங்க நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரி இருக்க, அப்புறம் எங்க இருந்து நீ உருப்படியாக போறன்னு தெரியல. ஆனா இதுக்கு மேலேயும் நீ உருப்பிடலனா லைஃப் கையை விட்டு போயிடும், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நான் லைஃப்னு சொன்னது உன் லவ்வையும் சேர்த்துதான். மாமா, ஐஷு விஷயத்துல நீ மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கோம். ஆனா இப்போ அவளுக்கு எங்க மேல இருக்கிற கோவத்தை விட ஓ மேல இருக்கிற கோவம் தான் அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் அவ எங்களை நம்பினதை விட அதிகமா ஒன்ன நம்பினான். அதனாலதான் அவ நாங்க பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டா. ஆனா நீ பண்ணதை அவளால மறக்கவும் முடியல, உன்னை மன்னிக்கவும் முடியல. ஐயோ மாமா, அதுக்கு நான் எதுவும் பண்ணல மாமா. நான் ஏன் காலையில கல்யாணத்தை நிறுத்த வரலனா? டேய் என்னடா சொல்ல போற? நைட்டு சரக்கு அடிச்சிருந்தேன், அதனால மொபைல் ஐஷு போன் பண்ணது எதுவுமே ஞாபகத்துல இல்ல, அதனால காலையில கல்யாணத்தை நிறுத்த வரலன்னு சொல்ல போறியா? கித்து போனவனே, அப்படி மட்டும் சொன்னு வச்சுக்க, ஏற்கனவே அந்த உன்னை கோவக்காரன் சண்டைக்காரன் உருப்படாதவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த லட்சணத்துல குடிகாரன் வேற சேர்த்து சொல்லணுமா? அவரு இப்பதான் ஏதோ மனசு மாதிரி தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்லியிருக்காரு, இதுல வேற குடிச்சேன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான். இப்ப நடந்தது என்னன்னு இவருக்கு புரிய வச்சு என்னடா ஆக போகுது? ஐசுக்கு என்னடா புரிய வைக்கணும்? ஆமால, என்ன நோமா இல்ல, அந்த ஆளு பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு மண்டையை மட்டும் ஆட்டு, எதையாவது உளறி வைக்காத. டேய் என்னடா? அது ஒன்னும் இல்ல மாமா. சரி, நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இவ்வளவு நாள் நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறமும் நீ இப்படியே இருந்தேனா அப்புறம் எல்லாமே கையை விட்டு போயிடும். நான் ஐஷுவையும் சேர்த்து தான் சொல்றேன். அவ உனக்கு வேணும்னா நீ இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும். நீ வேலைக்கு போறியோ இல்லையோ, ஆனா முதல்ல இந்த அடி தடி சண்டைன்னு இதுக்கெல்லாம் போகாம இந்த ரவுடித்தனத்தையெல்லாம் முதல்ல மூட்டை கட்டி வைக்கணும். அதுக்கு முதல்ல எப்பவுமே இந்த முருகர் கையில வேல் மாதிரி கையில ஒரு பேட்டையும் வச்சு தூக்கிட்டு இருப்பியே, அந்த பேட்டை முதல்ல உடச்சு தூக்கி போடு, அப்ப எல்லாம் சரியாயிடும். ஐயோ, அது எப்படி முடியும்? முருகர் கூட வேல் இல்லாம இருந்துருவாரு போல, ஆனா இவன் பேட் இல்லாம இருக்க மாட்டானே. இதுக்கப்புறம் நீ எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன், அந்த மாதிரி இருந்தா ஐஷு உனக்கு கிடப்பா. முதல்ல இந்த கிரிக்கெட் விளையாடுறேன்னு சொல்லி பசங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஊர் சுத்துறத நிறுத்து. கஷ்டம். அப்புறம் எங்கேயாவது எவனாவது ஏதாவது தப்பு பண்ணிட்டானா அநியாயத்தை கண்டு பொங்கி எழுறன்னு சொல்லி தேவையில்லாத சண்டைக்கு போய் வம்ப இழுத்து வைக்கிறத நிறுத்து. அது அதை விட கஷ்டம். அப்புறம் இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம், ஐஷோட மனசு மாறுறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அவளாவே மனசு மாறுற வரைக்கும் நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவளை பார்க்கவோ பேசவோ வரக்கூடாது. ஐயோ, இது இருக்கிற எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப கஷ்டமாச்சே. மாமா என்ன மாமா சொல்றீங்க? அவ மனசு மாறுற வரைக்கும் எப்படி மாமா அவளை பார்க்காம பேசாம எல்லாம் என்னால இருக்க முடியும்? இருக்கணும்டா, அவ உனக்கு வேணும்னா நான் சொன்ன எல்லாத்தையுமே நீ பண்ணிதான் ஆகணும். இப்ப அவ உன் மேல ரொம்ப கோவமா இருக்கா, நீ என்னதான் வந்து அவகிட்ட பேசினாலும் அவ சமாதானம் ஆக மாட்டா. நீ பேச பேச உன்னை பார்க்க அவளுக்கு உன் மேல கோவம் அதிகமா தாண்டா ஆகும். அதுக்கு தாண்டா சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு அவளை பார்க்காம பேசாம இரு. கொஞ்ச நாளைக்காவது உன்னை பார்க்காம பேசாம இருக்கும்போதுதான் அவளால உன்னோட காதல புரிஞ்சுக்க முடியும். அவளை லவ் பண்ண வைக்கிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணல, இப்ப கொஞ்சம் அவளை மிஸ் பண்ண வைக்கிறதுக்காக எதுவும் பண்ணாம இரு. அவ உன்னை மிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அவளுக்கு உன் மேல இருக்கிற கோவம் குறைஞ்சிரும், அவளாவே உன்கிட்ட வருவா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருக்கிறது மட்டும் இல்ல, கொஞ்சம் பொறுப்பாவும் இரு. அவ மனசு மாறணும்னா அவகிட்ட பேசாம இருக்கிற இந்த கொஞ்ச நாள்ல ஒழுங்கா உருப்படியா படிச்சா அரியரை கிளியர் பண்ணு, இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போய் கொஞ்சம் பொறுப்பா இரு.
ஐஷு வேணும்னா நான் சொல்றது எல்லாம் பண்ணு, இல்ல இதுக்கப்புறமும் நான் இப்படிதான் உருப்படியா ஊதாரியா சுத்துவேன்னு சொன்னா அப்புறமும் இஷ்டம். டேய் இப்ப இவர் என்னடா சொல்றாரு? நான் உருப்படாதவன் உதவாக்கற அதானே? ஆமா, பின்ன டொக்கோமோ கம்பெனி ஓனரா நீ? சார் நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? தங்க பிசிகார புள்ள இது கெட்டாடும் போது அந்த கோபுரம் தான் இல்ல. நான் நல்லவானா கெட்டவானா யாரும் கேட்டதில்லை. பூஜா, என்னம்மா இங்க உட்காந்துருக்க? அங்க யாரெல்லாம் வந்திருக்கா தெரியுமா? யாருமா வந்திருக்கா? ஏன் உன்னோட ஷைலஜா அண்ணி குழந்தைங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஷைலு அண்ணியும் குழந்தைங்களும் வந்திருக்காங்களா? ஆமா பூஜா, நீ தானே ஷைலு அண்ணி அப்புறம் அவங்க குழந்தைங்களை எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த. அவங்க நம்ம வீட்டுக்கே வந்திருக்காங்க. ஆரம்பத்துல என்னமோ ஷைலோட வீட்டுக்காருக்கும் நம்ம சிவாவுக்கும் ஏதோ பிரச்சனை, அதனால அங்க அவ்வளவா போக வரலாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவரே ஷைலுவையும் குழந்தைங்களையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. இனி என்ன ஏதுனால எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனா ஷைலுவும் குழந்தைங்களும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீயும் வா, வந்து குழந்தைங்களையும் ஷைலுவையும் பாரு. சரிம்மா, நானும் அண்ணியும் குழந்தைங்களையும் பார்க்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். வாங்க போலாம். பூஜா ஒரு நிமிஷம் இரு. நான் வரும்போது என்னமோ சோகமா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தியே, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். பூஜா, நான் உன் அம்மா, உன் முகத்தை பார்த்தாலே நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? என்னாச்சு? அம்மா இன்னைக்கு காலேஜ் வேற இருக்கு, காலேஜுக்கும் போகாம உட்காந்துருக்க. என்னம்மா உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்லைம்மா அதெல்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்கியா? இல்லையே, முகமே வாடி போயிருக்கு. என்னமாச்சு சொல்லு. அம்மா அது நீங்க தானம்மா சொன்னீங்க சிவா மாமாக்கும் என்ன பிடிக்கும்னு, அது உண்மையாம்மா? ஏம்மா அப்படி கேட்குற? இல்லைம்மா, நீங்க சொல்றீங்க சிவா மாமாக்கும் என்ன பிடிக்கும்னு, ஆனா எனக்கு என்னமோ சிவா மாமாக்கு என்ன பிடிக்கிற மாதிரியெல்லாம் தெரியல. நான் அவர்கிட்ட பேசலான்னு ஆசையா பக்கத்துல போனா கூட அவரு விலகி போற மாதிரி தெரியுது. அவருக்காக ஆசையா அத்தா மாமா போட்டோவை அவருக்கு கிஃப்டா கொடுத்தேன். அதுக்கு என்ன வெளியில கூட்டிட்டு போங்க மாமான்னு சொன்னேன். ஆனா அவர் என்ன வெளியே கூட கூட்டிட்டு போகல. இதுல இருந்தே தெரியுது அவருக்கு என்ன பிடிக்கல. ஐயோ இவ்வளவுதானா? இதுக்கு தான் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கியா? என்னம்மா இவ்வளவுதானான்னு கேக்குறீங்க? இல்லனாலும் எனக்கு சிவா மாமாவை பார்த்ததுமே சிவா மாமாவை ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுல நீங்க வேற எனக்கும் சிவா மாமாவுக்கும் தான் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க போறேன் அப்படியெல்லாம் சொன்னதும் நானும் மனசுக்குள்ள சிவா மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவருக்கும் என்ன பிடிக்கும்னு ஆசையா இருந்தேம்மா. ஆனா இப்ப அதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னா எனக்கு கஷ்டமா இருக்குமா. அதெல்லாம் நடக்காதுன்னு இப்ப யார் சொன்னா? எப்படிமா நடக்கும்? நான் தான் சொன்னனே சிவா மாமாக்கு என்ன பிடிக்கும்ன்ற மாதிரி எனக்கு தெரியல. நான் பக்கத்துல போனாலே அவர் என்னை விட்டு விலகி போறாரு. வெளியே எங்கேயாவது போலாமாமான்னு சொன்னாலே ஏதாவது வேலை இருக்கு அப்படி இப்படின்னு தட்டி கழிச்சு எஸ்கேப் ஆயிடுறாரு. அவருக்கு என்கிட்ட பேசுறதுக்கும் என் கூட வெளியே போறதுக்குமே பிடிக்கல. அப்புறம் எப்படிமா அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாரு? என் மக்கு, நீ படிச்சவ தானே, உனக்கு யோசிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு தான் விவரம் இருக்கா? என்னம்மா அறிவு கிட்டவளே, ஒரு பொண்ணு பக்கத்துல வரும்போது ஒரு ஆம்பளை விலகி போறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் குணத்துல தங்கம்னு அர்த்தம். இங்க பாரு, இந்த காலத்துல பொண்ணுங்க கிட்ட தேடி போய் வலிஞ்சுக்கிட்டு பேசுற பசங்க தான் அதிகம். ஆனா சொந்த மாமா பொண்ணு நீயே ஆசையா பக்கத்துல போய் பேசுற, அப்ப கூட உன்கிட்ட பேச்சு கொடுக்காம அவன் விலகி போறானா அவன் அந்த அளவுக்கு நல்ல பையன் அர்த்தம்டி. நீ கட்டிக்க போற பையன் இந்த அளவுக்கு தங்கமான குணத்தோட இருக்கான்னு நினைக்கும் போது நீ சந்தோஷம் தானடி படணும். மா, அது மத்த பொண்ணுங்க கிட்ட மாமா அப்படி இருந்தா நான் சந்தோஷப்படலாம், ஆனா என் கிட்டயே அப்படி இருந்தா நான் எப்படிமா சந்தோஷப்படுறது? வேற ஏதாவது பொண்ணு பேச வந்தாதான் அவர் விலகி போகணும். ஆனா நான் ஆசையா பேச போகும்போது என்கிட்டயே அவர் ஆசையா பேசணும்ல. ஐயோ, அதுக்கு நீ அவன் மேல ஆசையா இருக்க, அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, இதெல்லாம் உனக்கு தானே தெரியும். அவனுக்கு எப்படி தெரியும்? மாமா பொண்ணாவே இருந்தாலும் ஒரு பொண்ணு கிட்ட அதிகமா நெருக்கமா பழக கூடாதுன்னு அவன் கண்ணியமா தள்ளி போறான். அது அவனோட நல்ல குணம். இங்க பாரு, இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப அதிசயம். உன் மாமா அப்படி இருக்கானே நினைச்சு சந்தோஷப்படு. இப்ப என்ன அவனுக்கு உன்னை பிடிக்குமா பிடிக்காதாங்கிறது தானே உன் சந்தேகம். அவனுக்கு உன்னை பிடிக்காம எல்லாம் இருக்காதுமா. நீ படிக்கிற பிள்ளை, உன்கிட்ட ஏதோ அந்த மாதிரி எல்லாம் பேசி உன் மனசுக்கு எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக கூட அவன் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். இல்ல ஒருவேளை என்னதான் மாமா பொண்ணாவே இருந்தாலும் அவனும் உன்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசினா நீ எங்க அவனை தப்பா நினைச்சுக்குவியோங்கிறதுனால கூட அவன் கொஞ்சம் தயங்கலாம். இந்த மாதிரி அவன் உன்னை விட்டு விலகி போறதுக்கு என்ன வேணாலும் காரணம் இருக்கலாம். ஆனா நிச்சயமா அது அவனுக்கு உன்னை பிடிக்காமையோ இல்ல உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு ஆசை இல்லாமையோ எல்லாம் இருக்காது. இல்ல ஒருவேளை இப்ப வரைக்கும் அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இல்லைன்னா கூட இதுக்கப்புறம் அந்த ஆசையை வர வைக்க வேண்டியது உன் பொறுப்பு தானே. என்னமா சொல்றீங்க? நான் எப்படி அந்த ஆசையை வர வைக்க முடியும்? ஐயோ, ஒரு அம்மாவா இருந்துகிட்டு இதை கூடவா நான் உனக்கு சொல்லி கொடுக்கணும்? இங்க பாருமா பூஜா, என்ன ஆனாலும் சரி உன் சிவா மாமாவுக்கும் உனக்கும் தான் கல்யாணம். நீ படிப்பை முடிச்சதும் வீட்டுல எல்லாருமா பேசி உங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். நாளைக்கே நான் சிவா கிட்ட பூஜாவை நீ கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொன்னா அவன் என்ன மாட்டேன் நான் சொல்ல போறான்?
என்னன்னாலும் உன் சிவா மாமா உனக்கு தான். ஆனா என்ன, கல்யாணம்னு பேச்சு எடுக்கிறதுக்குள்ள நீங்க 2 பேரும் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டா நல்லது தானே. ஏன்னா கல்யாணம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் பேசுறதுங்கிறது வேற. ஆனா அதுக்கு முன்னால ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறதுங்கிறது வேற. அதனால அவனே எங்க உன்கிட்ட பேசினா தப்பாயிடுமோன்னு கொஞ்சம் தயங்கினா கூட நீ தான் அந்த தயக்கத்தையெல்லாம் போக வச்சு அவன்கிட்ட ஆசையா பேசி அவனை உன் வழிக்கு கொண்டு வரணும். என்னம்மா பூஜா, இனி உன் மாமாவை எப்படி உன் வழிக்கு கொண்டு வர்றதுங்கிறது கூட நான் தான் சொல்லி கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, அதெல்லாம் எனக்கே தெரியும். ஆனா அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டா எங்க மாமாக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதான்னு தான் யோசிச்சேன். அவனுக்கு உன்ன பிடிக்குமா பிடிக்காதா அப்படியெல்லாம் நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிப்ப அவனுக்கு உன்னை பிடிக்கலனா கூட அவனுக்கு உன்னை பிடிக்க வைக்க வேண்டியதுதான் உன் வேலை. ஏன்னா உனக்கு உன் சிவா மாமா வேணும்ல? ஆமாம்மா, கண்டிப்பா வேணும். அப்ப இனி அவனை எப்படி உன் வழிக்கு கொண்டு வரணுங்கிற வேலையை நீ தான் பார்க்கணும். சொல்லிட்டீங்களம்மா, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். அதே மாதிரி உன் மாமனை வழிக்கு கொண்டு வர்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நீ தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, அவன்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கிட்டா அவன் உன் வழிக்கு வருவான், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ அவன்கிட்ட அந்த மாதிரி இருந்தாதான் அவன் உன் வழிக்கு வருவான். இப்போ உனக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா, இனி நான் பாத்துக்கிறேன். இப்போ உன் சந்தேகமெல்லாம் தீர்ந்துச்சா? தீர்ந்துச்சுமா, இப்போ எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. நீங்க வேணா பாருங்கம்மா, இன்னும் கொஞ்ச நாள்லயே சிவா மாமா வாயாலேயே பூஜா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைக்கிறேன். இதுதான் என் பொண்ணு பூஜா. சரி சரி, அதையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஷைலவியும் குழந்தைங்களையும் பாருவா. சரிம்மா, நீங்க போங்க, நான் வரேன். ஹோ, இவ்வளோ நேரம் சிவமாமாக்கு என்ன பிடிக்கல, இதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் பேசுறதா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. என்ன ஆனாலும் சிவமாமா எனக்கு தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கப்புறம் சிவமாமாவை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு தான் யோசிக்கணும்.